இவ்ளோ நிறைய நாங்க ஜிஞ்சர் டீ கொடுக்குறோம். சோ ஜஸ்ட் 1000 ரூபாய். பணம் வேணுமா சார்? இவனுக்கு நான் தரேன். எவ்வளவு நல்லவரா இருக்காருப்பா. எல்லாரும் என்கிட்ட வந்து போடா வெங்காயம்னு யாரையாச்சும் திட்டணும், நீங்க யாரு திட்டுவீங்க? இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தான் இந்த ஏஐ வீடியோஸ் போடுறவங்களுக்கு, இந்த மீம்ஸ் மீம்ஸ் கூட போடலாம். பிகாஸ் இட்ஸ் ஃபன். மீம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபன். ஒருத்தரை புண்படுத்தாம நீ போடுற எந்த விஷயமுமே வந்து தப்பு கிடையாது. சாக்லேட்டா? ஹல்வாவா? அல்வா என்ன கேள்வியா இருக்கும்? யாருக்கு கொடுப்பீங்க ஹல்வா? அதான் வாழ்க்கையிலே கிடைச்ச மறக்க முடியாத அல்வா. இது அல்வானே எனக்கு தெரியாம போச்சுப்பா. எனக்கு அல்வா கொடுத்துட்டாங்க அப்படின்னா யார் கொடுத்த அல்வா? எனக்கு போன படத்துல கொடுத்தாங்க. செம்மையான ஒரு ஹல்வா. மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு 2 சூப்பரான செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டியை பத்தி சொல்லணும்னா, சின்ன திரையில மீனாட்சியா அழகா கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வெள்ளித்திரையிலையும் வேற லெவலா கலக்கிட்டு இருக்காங்க. தி கார்ஜியஸ் ஹீரோயின் ரச்சிதா மகாலட்சுமி வந்திருக்காங்க. அண்ட் அடுத்ததாக 9966 படத்தோட ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் MS மூர்த்தி வந்திருக்காங்க. 2 பேரையும் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். ஹாய். ஹாய். வணக்கம். 2 பேருக்கும் இனிய மாலை வணக்கம். ரச்சிதா ரொம்ப அழகா, ரொம்ப கியூட்டா ஏஞ்சல் மாதிரி வந்திருக்கீங்க. யா, ரொம்ப அழகா வந்திருக்காங்க. சார், அவங்களுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் லைட்டா தான் க்ளோ ஆகுறீங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு முன்னாடி இருக்கறனால நீங்களும் ஒரு க்ளோ வந்து அப்படியே என்ஹான்ஸ் ஆகி தெரியுது. ஃபர்ஸ்ட்லி 2 பேரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். நல்லா இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டல்லா இருப்பேன். சோ தனியா உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். அப்ப வந்து பயங்கரமா நீங்க என்ஹான்ஸ்டா வந்து தெரிவீங்க. ஓகேவா? அவங்க தான் இல்ல அவங்க தான் எங்க எல்லாரையும் க்ளோ ஆக்க வைக்கிறாங்க. சோ யா, தி கிரெடிட் கோஸ் டு ஆஹா, நல்ல காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் தி ஹீரோயின். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்போதுமே வந்து டைரக்டர்ஸ் தான் ஹீரோயினை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஹீரோயின் வந்து டைரக்டர், ப்ரொடியூசரை காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த படம் ஃபுல்லா எங்களுக்கு கிடைச்ச மகாலட்சுமி அவங்க தான். ஆஹா, அவங்கள பார்க்கும்போதுமே எங்களுக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ 99/66 ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. இது ஒரு ஹாரர் படமா இல்லை வந்து ஒரு மாதிரி மாஸ் மசாலா படமான்னு தெரியல. என்ன மாதிரியான படமாக இருக்கும் 99/66? இது ஆர்ஆர் படம் தான். ஆர்ஆர் படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு ஆர்ஆர் வந்தது இல்லை. அந்த மாதிரி தான் அந்த படத்தை நாங்கள் கொண்டு வருவோம். ஓகே. அண்ட் ரச்சிதா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி கதைக்குள்ளே வந்தீங்க? கதை கேட்டோன்னே வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு இருந்துச்சா? என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்? ஏகப்பட்ட கேள்விகள். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது இந்த ஸ்கிரிப்டே கிடையாது. ஸோ வென் தே கேம் டு மீ, மேம் நீங்கள் வரீங்க உள்ளே வரீங்கன்னா அப்போ நாங்கள் வந்து அது கொஞ்சமாச்சு நாங்கள் வில் ஆல்டரேட் ஆர் வில் டூ இட் அக்கார்டிங்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட்டிவ் டைரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, ரவீந்திரன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அண்ட் கேமராமேன் சார், இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க. சரி வாங்க பண்ணலாம் நம்ம அப்படின்ட்டு. ஆனால் இந்த கேமராமேன் இருக்காங்க பாருங்க, ஸோ டேம் பர்டிகுலராக வந்து எனக்கு காஸ்டியூம் இந்த மாதிரி தான் வேணும், எனக்கு ஹேர் இந்த மாதிரி தான் எடுக்கணும், எனக்கு மேக்கப் இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னை பாடா படுத்துனது அந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ பிகாஸ் ஹி வாஸ் லைக் இது வந்து எல்லாருக்குமே இது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால நம்ம கேர் எடுத்து படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க. இப்படி தான் வேணும் எனக்கு ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே அவங்க கேர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த கதை சொல்லும்போது எப்படி இருந்ததுன்னா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஹாரர் த்ரில்லர் எடுத்து பண்ணுறது. சரி பண்ணுவோமே ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓகே பண்ணேன். நடிக்கும் போது எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் தோணலை. இட் வாஸ் குவைட் ஈஸி. ஃபெரோஷியஸாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்துடும். மற்ற விஷயங்கள் தான் கொஞ்சம் கஷ்டமாக வரும். கொஞ்சம் முறைச்சு பாருங்க, நான் பார்த்தாலே போதும் அது முறைக்கிற மாதிரி இருக்கும். அதனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இட் வென்ட் வெல். நைஸ். அண்ட் ஹேர் ஸ்டைல், மேக்கப், ட்ரெஸ்ஸிங்ல இவ்ளோ பர்టిక్యులரா இருந்திருக்காங்களா கேமராமேன்? நிறைய ரெஃபரன்ஸ்லாம் காமிச்சாங்களா? இந்த மாதிரி தான் வேணும், இந்த ஹீரோயின் தான் வேணும். அவங்க காட்டல. மேபி அவங்க யோசிச்சிருப்பாங்க, ஐயோ நம்ம காட்டி அவங்க ஒஃபெண்ட் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நானா ரொம்ப கேட்டேன், சார் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க, ஸோ தட் அப்படியே பண்ண மாட்டேன், அட்லீஸ்ட் அதை எடுத்துட்டு நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை மாடிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லி நானா நிறைய கேட்டேன். ஸோ அப்போதான் எனக்கு ரெஃபரன்சஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போடலாம், இந்த மாதிரி ஒரு ஹேர் போடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி. ஸோ அவங்களுக்கு இந்த மொனாட்டனஸ் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க இதெல்லாம் பண்ணாங்க. வெரி நைஸ். அண்ட் டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர், வேற ஏதாச்சும் மிஸ் பண்றேனா? டயலாக் ரைட்டர், லிரிசிஸ்ட், வேற மியூசிக் டைரக்டர் ஆல்ரெடி 6 ஆயிடுச்சா? கதை ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஆஹா, மொத்தமும் வந்து ஃபுல் பேக்கேஜா நீங்க பண்ணிருக்கீங்க. எந்த ஒர்க் வந்து பண்றது பயங்கர சேலஞ்சிங்கா இருந்தது இந்த 7 விஷயத்துல? எந்த ஒர்க்குமே எனக்கு சேலஞ்சாக தெரியல. ஆனால் என்ன ஒன்றா இந்த கருப்புசாமி பாட்டு எழுதுனது ஒரு சேலஞ்சாக தெரிஞ்சது. அப்புறம் அந்த புத்தா பாட்டில் கொஞ்சம் சேலஞ்ச் தெரிஞ்சது. ஆக்டிங் ஈஸியா இருந்ததா? ஆக்டிங் வந்து இவங்க இருந்த உடனே ஆக்டிங் சேலஞ்சாக தெரியல.
அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது முதல் ஆக்டிங்க. அப்புறம் இவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே பண்ணிக்கிட்டேன். நம்ம ரவி பார்கவெல்லாம் கொஞ்சம் இப்படி பண்ணலாம் அப்படின்னும்போது சரி பரவாயில்ல நடிச்சிட்டோம். அது கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. ஓகே. சேலஞ்சுன்றது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அது ஒரு பெரிய இதுதான் உண்மையான சேலஞ்ச். சேலஞ்ச். எல்லா ப்ரொடியூசர்ஸுக்கும் இது ஒரு உண்மையான சேலஞ்ச். எடுத்து ரிலீஸ் பண்ண பிறகு தானே அது ஒரு இதாக இருந்தது. மற்ற என் கூட இருந்தவங்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணதுனால அந்த சேலஞ்ச் பெருசாக தெரியல. ஓகே. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்துருக்கும்ல, கண்டிப்பா இந்த கதை வந்து ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்க, கண்டிப்பா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு. அந்த கான்ஃபிடன்ஸ் குடுத்த விஷயம் என்னது? இல்லை முதல்ல இந்த பேர் செலக்ட் பண்ணேன் இல்லையா, முதல்ல 99ன்னு செலக்ட் பண்ணோம். அப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்தது. அப்புறம் 66ன்னு செலக்ட் பண்ணோம். மேலே 99 கீழே 66ன்னு போட்டோம். அப்போ கொஞ்சம் வந்தது. அது 99/66ன்னு போடும்போது அது ஃபுல்லாகவே எனக்கு ஒரு சக்ஸஸை நோக்கி அதுவாக நகர்ந்துருச்சு. ஓகே. ஸோ அதனால் அது ரொம்ப சேலஞ்சு ஈஸியாக எனக்கு ஓகே. இருந்தது. அது என்ன பழைய நம்பர் 99, புதிய நம்பர் வந்து 66ஆ? நத்திங் பட் இது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ அந்த 99 அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது சாரோட ஓன் அப்பார்ட்மெண்ட். ஆக்சுவலி ஹிஸ் அ பில்டர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவர் அந்த பில்டிங்குக்கு ஒரு ஆட் எடுக்கலாம் அப்படின்னு வந்த தாட் வந்து அப்படியே படமா மாறி இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு ஆட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சவர் இன்னைக்கு வந்து அந்த 99 பில்டிங்லயே ஒரு படமா எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி ரைட் அப் பண்ணிட்டு தான் படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து 99 ஃபிளாட்ஸ் இருக்கும். அந்த 99 ஃபிளாட்ஸ்ல 66th ஃபிளாட்ல இருக்கிறவங்களுக்கும் 99 ஃபிளாட்ல இருக்கிறவங்களுக்கும் பேரலா ஒரு விஷயம் நடக்கும். அமானுஷ்யமா ஒரு விஷயம் நடக்கும். அதை நோக்கி தான் இந்த கதை போகும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் த நேம் கேம் லைக் 9966 அப்படின்னு ஓகே. சொல்லிட்டு. அப்ப ஃபுல் கதையும் வந்து அபார்ட்மெண்ட் உள்ளேயே தான் ஃபுல் நடக்குமா? கதையும் அப்பார்ட்மெண்ட்குள்ள தான் நடக்கும். சாங்ஸ் மட்டும் புத்தர் சாங் மட்டும் வேற புத்திஸ்ட் மாங்க்ல எல்லாம் போய் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் கருப்பன் சாங் ஆப்வியஸ்லி வேற இடத்துல பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே 90% ஆஃப் த மூவி அப்பார்ட்மெண்ட்ல தான் நடக்கும். ஓகே. அப்ப நிறைய இந்த லொகேஷன் தேடுற வேலை இருக்காது. பயங்கரமா லொகேஷனுக்கு வந்து ஏகப்பட்ட காசுகள்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு செட் போடுற விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லல. அபார்ட்மெண்ட்லயே வந்து ஃபுல் மூவி அந்த முடிச்சாச்சு. அந்த அத்தனை செலவுமே வந்து அந்த கருப்பன் சாங்குக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் கிராண்டியரா பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தம் எல்லாத்தையும் அங்கேயே போட்டு பண்ணிட்டாங்க. படமே கிராண்டடாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்த மாதிரி தெரியாது, ஆனால் படம் கிராண்டடாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்ப காந்தாரா படம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து காந்தாரா படம் மாதிரி தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ்ல. இப்போ ஒரு கடவுள் பேஸ் பண்ணி ஒரு பாடல் இருக்குனாலே பயங்கர கிராண்டியரா, பயங்கர ஒரு மாசான ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு தோணுதா இன்னும் கொஞ்சம் கிராண்டியரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு? இல்லை, அந்த காந்தாரா சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டு புரியாது காந்தாராவில். இப்போ வந்து செகண்ட் பார்ட் சேர்த்து பார்த்தா தான் காந்தாரா புரியும். இது எங்கள் படமும் இப்படி தான். முதல் பார்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன், செகண்ட் பார்ட் பார்க்கும்போது ரெண்டும் நீட்டாக புரியும். ஓகே. அந்த பேட்டர்ன் அதில் இருக்கும். சூப்பர் சார். அண்ட் நீங்க நடிச்ச கேரக்டருக்கு வந்து வேற ஏதாவது ஆக்டர் வந்து போடலான்னு இருந்தீங்களா? வேற ஆடிஷன்ஸ் பண்ணீங்களா? இல்ல யாரும் கிடைக்கலன்னு நீங்க வந்து நடிச்சீங்களா? இல்ல உங்களுக்கு ஆசை இருந்ததுனால நடிச்சீங்களா? இல்லை, ஆசை இருந்ததுன்னு நினைக்கல. இந்த கேரக்டருக்குள்ளே நம்மளை மாதிரி ஒரு பொசிஷன் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும், அதில் ஏன் நம்ம பண்ணக்கூடாது? கேரக்டர் அப்படியே அழகாக தழுவி ஒரு அப்பாவாக இருந்தால் ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்குன்னு நான் அந்த அப்பா கேரக்டராகவே எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஒரு அதை பண்ண நான் பெண்கள் மேலே உள்ள ஒரு பாசத்தில், என் பசங்களுக்கு இருக்காங்களே அந்த பாசத்தில் அதை நடித்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி எடுத்து அது ஒரு நல்லா செட் ஆயிடுச்சு. வந்திருக்கு. அதே அளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் எல்லாரையும் ட்ரீட் பண்ணாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். Okay. ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் ப்ரொடியூசரா இருந்து ஒரு அவங்க கூட இருக்கிறவங்கள, அவங்க கூட ஒரு டீம் மெம்பர்ஸை எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்ப்பாங்க அப்படிங்கிறத நானே பார்த்துட்ருக்கேன். எத்தனை பேர் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு விஷயத்தை அவங்க அடையணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படி அது அப்பேற்பட்ட பண்ணிட்டு இருக்கிறவங்க மத்தியில் இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது ஒரு கன்சென்ட் எடுப்பாங்க. லைக் இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு போஸ்டர் போடலான்னு இருக்கோம், ஓகேயா அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் கன்சென்ட் வாங்கினாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ நோபடி டில் டுடே ஹவ் டன் தட். ஹூ ஆர் யூ? நீ வந்து படம் நடிச்சிருக்க, நீ வந்து நடிச்சுட்டு போகிற, உன்னோட வேலை இவ்வளோ தான், நீ போ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இத்தனைக்கும் எத்தனையோ ஒரு சில இடத்துல தயவு செஞ்சு இது பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ இடத்துல இல்லை நான் இதை தான் பண்ணுவேன், நீ என்னமோ பண்ணுன்னு சொல்லி பல பேர் பண்ணியிருக்காங்க.
என்ன வேணாலும் பண்ணுவேன் நான். என் படம், என் ப்ரொமோஷன் நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதுல மத்தியில இப்படி ஒரு கன்சென்ட் வாங்கிட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே எங்களுக்கு வந்து ஹோல் டீம் எனக்கு மட்டும் இல்ல, நெறைய பேருக்கு அவங்க வந்து அனுப்பிட்டு இது ஓகேயாப்பா, இது ஓகேயாப்பா அப்படின்னு கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா. அதுக்காகவே அதுக்காகவே நான் வந்து சொல்லி நீங்க ப்ரமோஷன்னு சொன்னீங்கல்ல சார், எவ்ரிதிங் ஐ வில் சப்போர்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வி ஆர் ஜாயினிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப பெரிய ஆக்டர்ஸோட விஷயம். ட்ரஸ்ட் வாங்குறது, சப்போர்ட் வாங்குறது. ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு தெரியுது நம்மளோட வழி என்னன்னு. இப்போதான் சொன்னாங்க அவங்க இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாருடைய ஷூஸ்ல நின்னுட்டு அவங்க பார்க்கறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது. இப்போ கூட யாரோ என் பேர் தப்பா போட்டிருக்காங்கன்னு சொல்லி 10 பேருக்கு ஃபோன் பண்ணிட்டு முதல்ல அதை மாத்துங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் வேணும் ஒரு ப்ரொடியூசருக்கு. என் ஆர்டிஸ்டடா நான் தானடா பாத்துக்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எத்தனை பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க. நீயே வந்து தப்பா போடுன்னு சொல்லி குடுக்குற ஆளுங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஆஹா, ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க சார். வெரி நைஸ். அண்ட் அதே மாதிரியே ஆடியன்ஸ்க்காக நீங்க கண்டிப்பா இது பதில் சொல்லியே ஆகணும். இப்போ ஃபயர் மூவி உங்களுக்கு ரிலீஸ் ஆகி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்தது. மெயினா உங்களோட கேரக்டர் ஆர்க்கை பத்தி நிறைய பேர் பேசுனாங்க. ஸோ இப்போ அடுத்த படம் வரும்போது அதே ஒரு ஃப்ளோல தான்ப்பா இருக்கும், அதே ஜானர்ல தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்கல்ல. ஸோ அதுக்கான பதில் என்ன? ஒரு பதிலும் இல்ல. இப்போ நான் பேசினாலுமே வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த படத்தோட கிளிப்பிங்ஸ் போட்டுட்டு தான் நீங்க ஹெட்லைனே போடுவீங்க. அதே மாதிரி தானே எல்லாரும் பண்ண போறாங்க. ஏன்னா ஒரு படம் அப்படி பேசி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அதை வச்சு பண்ணாதான் மற்ற எல்லாத்தையுமே பார்ப்பாங்கப்பா. இப்போவே நான் முந்தானேத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கிற இன்டர்வியூஸ்ல எல்லாத்துலயுமே வந்து அதோட ரெஃபரன்ஸ் தானே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், அது அவங்கள மாத்துவாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் மீடியா ஷுட் நோ தட். ஓகே, நம்ம இப்போ நான் வந்துட்டு இருக்கிறது 1966 படத்தோட ப்ரமோஷனுக்கு. ஸோ வை ஆம் ஐ டாக்கிங் அபவுட் தட் மூவி ப்ரமோஷன்? ஐ மீன் தட் மூவி ரெஃபரன்ஸே வரக்கூடாது இல்லை. அது இட்ஸ் டன் அண்ட் டஸ்டட். அதில் நல்லது நடந்துச்சோ கெட்டது நடந்துச்சோ, யாருக்கு நல்லது நடந்துச்சு யாருக்கு கெட்டது நடந்துச்சு, நோபடி கேர்ஸ். பிகாஸ் பார்த்தவங்க பார்த்தாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டாங்க, அழுதவங்க அழுதாங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இட்ஸ் டன் அண்ட் டஸ்டட். ஸோ ஒரு ஆக்ட்ரஸுக்கு எப்படி இருக்கும்னா, எல்லா கேரக்டர்ஸுமே வந்து வித்தியாசமா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்டரோட ட்ரீமாவே இருக்கும். நான் எல்லாமே எடுத்து பண்ணுவேன். நான் அதையும் பண்றேன், நான் இதையும் பண்றேன், நான் வில்லியாவும் பண்றேன், நான் ஹீரோயினாவும் பண்றேன், நான் அம்மனாவும் பண்றேன், நான் பேயாவும் பண்றேன். சிம்பிள். அதுதான் டிஃபரன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்படிதான் ஒரு ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதை நீ வந்து எதுக்கு நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குற? என்ன அப்படி என்ன பெரிய குற்றம் நடந்துருச்சு, ஒரு ஆக்டிங் தானே அப்படின்னு நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அம்மனா நடிச்சிட்டு இருக்கேன்னா எனக்கு என்ன கோயில் கட்டுவாங்களா? நான் அம்மனா அப்போ இல்லை, அது ஆக்டிங். அதே மாதிரி தான் நான் வில்லியா நடிச்சிட்டு இருக்கேன், ஒரு 4 பேரை நான் அடிச்சு கொல்றேன்னா அப்போ நான் வந்து என்ன போட்டு தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடுவாங்களா? இல்லை, ஆக்டிங். அதே மாதிரி தான் இதுவும். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிங். ஸோ அப்படி அவங்க பார்த்தாங்கன்னா எல்லாம் பாசிட்டிவாக போகும். அப்படி இல்லைங்க, நான் இங்கே இப்படி தான் பார்க்குறோன்னா பார்த்துட்டு போங்க, யார் கேட்பாங்க? இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி வந்து ஆவலா காத்துட்ருக்கு. டீ பிடிக்குமா 2 பேருக்கும்? டீ ஏகப்பட்ட டீ இருக்கு சார். மாச்சா டீ, மசாலா டீ, மின்ட் டீ, ஜிஞ்சர் டீ, பிளாக் டீ, சென்சா டீ. சரி, ஜிஞ்சர் டீ பிடிக்கும் எனக்கு. ஜிஞ்சர் டீ போலாமா? டீ, ஜிஞ்சர் டீ இவ்ளோ நிறைய நாங்க ஜிஞ்சர் டீ கொடுக்குறோம். சோ ஜஸ்ட் 1000 ரூபாய். பணம் வேணுமா சார்? இவனுக்கு நான் தரேன். எவ்வளவு நல்லவரா இருக்காருப்பா. எல்லாரும் என்கிட்ட வந்து ஷோல சார் வாவ், ஓ மை காட், ஹி இஸ் சீரியஸ். இல்ல கொடுத்தா வாங்கிடுங்க. ஹி இஸ் சீரியஸ். அப்படி கேட்க கூடாதுல்ல சார். இது நான் வந்து ரெகுலரா கேக்குற ஒரு விஷயம். எல்லா ஆர்டிஸ்டும் நான் ஜிபே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கடை கொடுங்க, என்ன கடை ஜிபே பண்ணுங்க. மக்களே, எப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசரா இருக்காங்க பாருங்க மக்களே. மகாலட்சுமியில விட்டு கொடுக்க கூடாதுல்ல. அச்சா, you're very lucky to get a producer like him. Wow, my whole team is very lucky. Wow, superb. So ginger tea உள்ள ginger tea இருக்கும் நீங்க எதிர்பார்ப்பீங்க. டொன்டடாயின். அடா பாவி சார், பேட்டரி வச்சிருக்காங்க சார். ஆமா. என்ன அர்த்தம் இதுக்கு? சோ பேட்டரி பேஸ் பண்ணி நான் மூவி சார்ந்த क्वेश्चंस கேட்பேன். நீங்க கரெக்ட்டா பதில் சொன்னீங்கன்னா சூப்பர். இல்லாட்டி இந்த பாவக்காய் ஜூஸ் வந்து குடிக்கணும். பனிஷ்மென்ட் ஜூஸ். ஓகேவா? சரி, ஓகே. சோ 1966 படத்துல யாரு பேட்டரி மாதிரி ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க? என்னப்பா இவங்களுக்கு பேட்டரியே குறைய மாட்டேங்குதே, 100%லயே இருக்கேனா யாருக்கு வந்து இந்த பேட்டரி டெடிகேட் பண்ணுவீங்க? ரவி பார்கவ். ரவி பார்கவ் இஸ் கிரியேட்டிவ் டைரக்டர். நான் வந்து இதுல ஸ்கிரீன்ல இதுல இருப்பேன், மானிட்டர்ல. அவர் தான் அங்கே எடுப்பார், தலையை போட்டு அடிச்சுப்பார் இப்படி. ஆமாம், நான் இங்கே சொல்லிடுவேன் சார் அந்த இடத்துல இது போயிடுச்சுன்னு.
அதனால அவருக்கு நம்ம அல்ல ஃபுல் சார்ஜ்ல இருப்பாரு அவரு. ஃபுல் சார்ஜ் 100%. நல்லா சார்ஜ் இருப்பார். ஓகே. டெக்னீஷியன்ல வந்து அவருக்கு. ஆர்டிஸ்ட்ல யாருக்கு? ஆர்டிஸ்ட்ல கொடுக்கணும்னா மகாலட்சுமி தான் கொடுக்க முடியும். பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்றீங்களா? உண்மையா இல்லை சொல்றீங்களா? சீரியஸாகவே டைம் வந்து அதெல்லாம் அவங்களுக்கு இதே இல்ல. அவங்க டைம் கரெக்டாக கீப் அப் பண்ணுறது, ஆ. ஒன்று சொன்னோம்னா அதை செஞ்சு கொடுத்துட்டு போகிறது, அதில் ரொம்ப பர்ஃபெக்ட் அவங்க. அதில் நம்ம சொல்லக்கூடாது. அது இங்கன்னு இல்லப்பா. அது ஐ டூ இட் ஃபார் மை செல்ஃப். அது எனக்காக நான் பண்ணுவேன். அது இன்னொருத்தர் அதை வந்து பெருமையா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அது ஒரு பெரிய விஷயமா தோணும். அது ஆக்சுவலி பெரிய விஷயமே கிடையாது. எவ்ரிவன் ஃபார் ஈவன் ஃபார் யூ ஃபார் தட் மேட்டர். Yeah. நீங்க டைமுக்கு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தானே இதா இருக்கும். நல்லது. ஆமா. ஸோ அதை நான் கீப் அப் பண்ணுவேன். ஸோ எனக்காக நான் பண்ற விஷயம். பட் அது இவங்களுக்கு அது ஹாப்பினஸ் கொடுத்துருக்குங்கிறது எனக்கு அது நான் உண்மையாக சொல்கிறேன். ம். தப்புனா தப்பு. கரெக்ட்னா கரெக்ட். ஆமாம், நம்ம எப்பயுமே அப்படி தான். நீங்கள் எந்த இடத்துல கேட்டாலும் அப்படியே சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. நைஸ். ஸோ ஆக்சுவலா பேட்டரி பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கேள்வினா, நீங்க வந்து ரொம்ப லைஃப்ல லோவா ஃபீல் பண்ணும்போது, என்னடா இது வாழ்க்கை, நான் நினைக்கிற மாதிரியே போக மாட்டேங்குதே அப்படிங்கும் போது யாராச்சும் ஒரு நபர் பேட்டரியா இருப்பாங்கல்ல, உங்க லைஃப்ல யாரு பேட்டரியா ஒரு செயல்படுறது? நபர் கிடையாது. எனக்கு பல நபர் இருக்காங்க. என் ஃபேன்ஸ். ஃபேன்ஸ் தானா? என் ஃபேன்ஸ். ஓகே. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு ரச்சிதா இங்கே உட்காந்துருக்க மாட்டா, இப்படி பேசியிருக்கவே மாட்டா. என்றைக்கோ நான் சோர்ந்து போயிருப்பேன், என்றைக்கோ நான் வந்து இண்டஸ்ட்ரியை விட்டுருப்பேன், என்றைக்கோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும். நான் ஒவ்வொரு வாட்டியும் சோர்ந்து போய் உட்காந்துருக்கும் போது என்னை வந்து திருப்பி என்னை பூஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு விஷயம் இல்லை, இது கிடையாது, நீங்கள் இது கிடையாது, நீங்கள் வேற அப்படின்னு சொல்லி என்னை பூஸ்ட் பண்ணது என்னோட ஃபேன்ஸ். அவங்க மட்டும் இல்லைன்னா நான் இல்லை. திஸ் இஸ் நாட் பிகாஸ் இன்னும் எனக்கு அவங்க இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இதை நான் வந்து ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கும் இது தெரியும். ஏன்னா நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதை விட நான் என் ஃபேன்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். அவங்க தான் எனக்கு வந்து தாளாட்டி கொடுப்பாங்க, தட்டி கொடுப்பாங்க. இட்ஸ் ஓகே, நாங்கள் இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. அண்ட் இதுக்கப்புறமும் ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஆஹா, சூப்பர். ஸோ பேட்டரி ஃபார் த ஃபேன்ஸ். எஸ், டெஃபினெட்லி ஃபார் த ஃபேன்ஸ். அவங்க very தான் nice. என்னோட சார்ஜ். ஆஹா, அற்புதம். சூப்பர். அடுத்து நீங்க தான் சார் சூஸ் பண்ணும். எந்த டீ வேணும்? மாச்சா டீ, மசாலா டீ, சென்ச்சா? சார் வேற ஏதாவது வச்சிருப்பாங்க சார். ஒவ்வொன்றில் ஒவ்வொரு ஐட்டம் ஒரு வச்சிருப்பாங்க ஒரு சார். ஐட்டம் இருக்கும் சர்ப்ரைசிங்கா. சென்ச்சா நீங்களா எடுங்க. சென்ச்சா, சைனா டீ. ஓகேவா? அதுதான் சென்ச்சா. சென்ச்சா அதில் டீ. ஒன்றும் இருக்காது இப்போ. ஆனா இது வந்து ஹீரோயினுக்கு தான் வரும்னு நினைச்சோம். பட் ஓகே. டைரக்டர் ஆக்டருக்கு வந்திருக்கு. எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லவ்வா? எஸ். லாயல்ட்டி கூட இருக்கு சார். ரெண்டுமே உண்டு. லவ், லாயல்ட்டி எல்லாமே. ஆமாம், லவ்னா பாசம் தானே. டெஃபினெட்லி. அது நீங்கள் தப்பாக எடுத்துட்டா தானே. லவ் தப்பு கிடையாதே. அதான் நம்ம பாசமாக இருக்கும். பாசமா. ஆஹா. கொஸ்டின் கேளுங்க. லைக் வாட் எக்ஸாக்ட்லி ஸ்டாண்ட்ஸ் ஸோ ஃபார்? எல் காதல் வந்ததுனால 9966 படத்துல என்ன மாதிரியான காதல் விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம்? காதல் 99ல் ம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு என்ன காதலோ அதை எதிர்பார்க்கலாம். ஓகே. எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒரு கணவன் மனைவியை லவ் பண்ணணும் கல்யாணத்துக்கு அப்புறம், அந்த லவ் தான் அங்கே இருக்குது. ஸோ ஃபுல் காதல் காட்சிகள் எதிர்பார்க்கலாமா? லவ் லவ், அதாவது லவ்ன்றது ஹீரோயின் இல்லங்கறாங்களே, வாட் இஸ் திஸ்? இருக்கு. கணவரும் மனைவியும் லவ் பண்ணுற மாதிரி தான். இப்போ இவங்களுக்கு வந்து கணவர் வந்து இவங்க லவ் பண்ணுவாங்க. நீதாண்டா எனக்கு உலகம் கணவர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த கணவர் தப்பாக இருப்பார். கடைசியில் அந்த கணவன் திருந்தி இவங்க ரெண்டு பேரும் மனமாற்றமாகி லவ் பண்ணுறது, அதுதான் காதல். ஓகே. அதுதான் லவ்வை தவிர நான் இப்போ பண்ணுற லவ் கிடையாது. கல்யாணம் பண்ணி பண்ணுற லவ் இந்த படத்தில் இருக்கும். கல்யாணம் மனைவிய காதலி, ஓகே. இவங்க கணவனை காதலி. ஒரு டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு டைரக்டர் டச் இருக்கும்ல. இப்போ ஜிவிஎம் படத்துல வந்து காதல் காட்சிகள் வந்து டிஃப்ரெண்டா அவரோட டைரக்ஷன் ஸ்டைல்ல இருக்கும். அதே மாதிரியே வந்து நம்ம டிஆருக்கு வந்து தொடாம வந்து லவ் பண்ற மாதிரியான காட்சிகள்லாம் அவர் காமிப்பார். உங்களோட டைரக்ஷன், உங்களோட டைரக்டர் டச் எப்படி இருக்கும்? அந்த டிஆர் பேட்டர்ன் தான் நம்மளும். டிஆர் பேட்டர்ன் தானா? ஆமாம். பெண்களை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது, அவங்கள தேவையில்லாமல் டச் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல வேணுமோ அந்த படத்துக்கு மட்டும்தான். படம் என்ன கேட்குதோ அதுதான். ஓகே. நம்மளா போய் இதை எடுக்கணும் அப்படின்ற இது அதில் இல்லை. ஓகே. அந்த பெண்களுக்கு அதை கொண்டு வந்திருக்கும். ஓகே. இந்த கதை தான். லவ் வந்து கதையில எவ்வளோ இருக்கும் 100%க்கு? அதான் மனைவிக்கு கணவன் தான் லவ்வாக இருக்கும். அந்த லவ் மாதிரி தான் எதிர்பார்க்க முடியும். ஃபுல் பேட்டர்ன் லவ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மெச்சூர்டான ஒரு லவ் இருக்கும். மெச்சூர்டு தான். ஆமாம், கடவுள்கிட்ட ஒரு லவ் இருக்கும். அந்த ரெண்டு லவ் தான் அதில் இருக்கும். ஓகே. ஃபேமிலியா போய் பார்க்கலாம். ஃபேமிலி தான் லவ் பண்ணும். அதுதான். ஓகே. இப்போ இவங்க லவ் இல்லைன்னு கை காட்டினாங்கல்ல, இவங்க கணவனை லவ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா ஒரு வார்த்தை, அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு யாரும் இல்லை, தனிமையில் ஜெயிக்கிறாங்க ரசிக்கிற முடியுமா? அது மாதிரி இந்த படத்தில் கணவன் தான் அவங்களுக்கு ஃபுல்லாக.
அந்த கணவன் தப்பு பண்ணுறாரு, கடைசியில் இவங்க மன்னிச்சு ஏற்றுப்பாங்க, ம். 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. அதான் ஓ சூப்பர். கதை சொல்லிட்டீங்களே சார். சொல்லலை, ட்விஸ்ட் ஓகே அவங்களுக்கான இந்த லவ் சொன்னேன். நைஸ். அண்ட் எல் வந்ததுனால இப்பதான் சாரும் சொன்னாரு தனிமையில இருக்கீங்க, ஃபேன்ஸ் தான் பெரிய சப்போர்ட். வை தனிமை? அதுவும் இல்லாம இப்ப ரீசெண்டா வேற நீங்க சொல்லிருக்கீங்க இதுக்கு மேல கல்யாணம் நோப்பா வேண்டாம் பாத்துட்டீங்களா? ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு வேற அந்த ஒரு விஷயம். ஆமா, அதெல்லாம் தான் ட்ரெண்ட் ஆகும். படத்தை பத்தி சொல்றது ஒரு விஷயமும் ட்ரெண்ட் ஆகாது. என்ன பண்றது? என்னது ரக்ஷிதாக்கு கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு தான் சர்ச்சையா போயிட்டு இருக்கு. யாயா இருக்கட்டும், போட்டோம், அதுக்கு என்ன இப்போ? பிகாஸ் வெரி ஹாப்பி. Okay. தனிமை அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் அ வெரி குட் திங்குங்க. அதை பாசிட்டிவா எடுத்துட்டு போகலாம். பிகாஸ் ஐம் வெரி ஹாப்பி, வெரி பீஸ்ஃபுல் அண்ட் ஐ லவ் மை ஜாப். நான் வந்து என்னோட வேலையை லவ் பண்ணிட்டு இருக்கேன், வேலைக்கு டெடிகேட்டடா இருக்கேன், வேலைக்கு கமிட்டடாகவும் இருக்கேன். அது போதாதா? ஓகே நான் அதை பாத்துக்கிறேன், அது என்ன பாத்துக்கோ, போதும். இந்த லவ் போதும் இந்த அப்படின்னு லவ் போதும், மோர் தென் எனஃப். ஓகே நைஸ் சூப்பர். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய் வித் செலிபிரிட்டி. நான் உங்க பவித்ரா. இன்னைக்கு நம்ம கூட 9966 படத்தோட ஹீரோயின் ரக்ஷிதா அண்ட் டைரக்டர் MS மூர்த்தி ரொம்ப அழகா நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் வாங்க. ஸோ இப்போ அடுத்து நீங்க தான் சூஸ் பண்ணணும். மின்ட் மசாலா பிளாக் மாச்சா. மாச்சா போலாமா? மாச்சா போலாமா? பிடிக்குமா உங்களுக்கு மாச்சா டீ? பிடிக்காது. நீங்க வேற ஒரு ஐட்டம் வச்சிருப்பீங்கல்ல. ஆமா இது வரும் நான் எதிர்பார்க்கல. என்னடா வந்துச்சு? வெங்காயம் அவங்களுக்கு. ஆமா 2 பேரும் நீங்க வந்து கதையை பத்தி சொல்லணும். ஸோ லைஃப்லயே யாரையாச்சும் போடா வெங்காயம் அப்படின்னு நீங்க திட்டணும்னா யாரை திட்டுவீங்க? உரிக்க ஒண்ணுமே இல்ல, போடா வெங்காயம்னு யாரையாச்சும் திட்டணும், நீங்க யாரை திட்டுவீங்க? இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தான். இந்த ஏஐ வீடியோஸ் போடுறவங்களுக்கு, இந்த மீம்ஸ் மீம்ஸ் கூட போடலாம். பிகாஸ் இட்ஸ் ஃபன். மீம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபன். ஒருத்தரை புண்படுத்தாம நீ போடுற எந்த விஷயமுமே வந்து தப்பு கிடையாது. ஸோ அதை நீங்க பண்ணுங்க. பட் ஒருத்தரை வந்து கன்சென்ட் இல்லாம ஒரு சில விஷயங்கள் நடக்கும்ல, மாஃப் பண்றதா இருக்கட்டும், ஏஐ பண்றதா இருக்கட்டும், இல்ல நல்ல விஷயத்த வந்து கேவலமா இருக்குன்னு சொல்றவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து இது தாராளமா சொல்லலாம். இன்னும் 10 வெங்காயம் கூட கொடுங்க, வெங்காயம் அப்படின்னு கத்தலாம். ஓகே ஸோ அது வந்து நீங்க அவங்களுக்கு டெஃபினெட்லி. ஓகே. அண்ட் அதே மாதிரி லைஃப்லயே நடந்த ஒரு எமோஷனலான விஷயம், ஆனந்த கண்ணீரா இருக்கலாம், இல்ல ஒரு சேடான விஷயமா இருக்கலாம். எமோஷனலான விஷயம் உங்க லைஃப்லனா எந்த விஷயம்? ஆனந்த கண்ணீரா கூட இருக்கலாம், இல்ல சோக கண்ணீரா கூட இருக்கலாம். ஆனந்த கண்ணீரே சொல்றேன். ஏன்னா சோக கண்ணீரெல்லாம் தேவையில்ல. சோகம் போதுங்க. சோகம் போதும். லைஃப்ல நெகட்டிவிட்டிங்கிறத தாண்டி எவ்ரி ஒன் டிசர்வ் டு பி ஹாப்பி. ஸோ எனாஃப் ஆஃப் திஸ் நெகட்டிவிட்டி ஆர் எனாஃப் ஆஃப் திஸ் சோக கதை, அழுதுகிறது, கிளறது, இதெல்லாம் போதும். இப்போ நடக்கிற நெகட்டிவிட்டியே நம்ம வந்து அப்படின்னு சிரிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கோம். ஸோ சிரிச்சுட்டு போகலாம். ஸோ ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லணும்னா என்னோட ஃபேனை தான் மறுபடியும் சொல்லுவேன். ஒருத்தவங்க வந்து அந்த கையில் என்னோட ஃபோட்டோ போட்டுட்டு வந்து நின்னாங்க என் முன்னாடி. அன்னைக்கு நானாவே இல்லை. இந்த அன்பு இது எப்படி எடுத்துக்கணும், நான் இது வந்து பைத்தியத்தனமா, இல்லை இது ஒரு அன்பின் விபரீதமா, இல்லை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஃபோட்டோ போட்ட அந்த தருணம் இருக்கு பாருங்க, ஐ வாஸ் ஷேட்டர்ட். இந்த அன்புக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு கால் எடுத்தது அந்த ஒரு தருணம். ஸோ தட் வாஸ் மை வெரி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் இல்லை, ஒரு மாதிரியான ஒரு மூமெண்ட். இதை நான் எப்படி சொல்றது, ஒரு மாதிரியா ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு சரியல் மூமெண்ட்னே சொல்லலாம். அது நான் சொல்லுவேன். ஆஹா வெரி நைஸ். எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கிடைக்காது. அதான் தெரியல நான் என்ன பண்ணியிருக்கேன்ப்பா. மேக்ஸிமம் ஒரு சீரியல் நடிச்சிருக்கேன், அது கொஞ்ச நாள் நல்லாவே ஓடி இருக்கு. அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணா என்ன பார்த்துருக்காங்க, ஓகே. பட் இந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு வாழ்க்கை ஃபுல்லா அவங்க இதுல இருக்கிற ஒரு நபரா அவங்க ஒரு டேட்டு எல்லாம் போட்டு வரணும்னா அப்படி நான் என்ன பண்ணிட்டேன். ஸோ இந்த அன்பு கிடைக்கணும்னா நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. கண்டிப்பா. ஸோ யா தட் வாஸ் மை மோஸ்ட் சரியல் மூமெண்ட். ஆஹா வெரி நைஸ் சூப்பர். அண்ட் சார் நீங்க சொல்லுங்க 9966 படத்திலே ரொம்ப எமோஷனல் டே, ஷூட்டிங்லேயே எமோஷனல் டேனா எந்த டே? எமோஷனல் இந்த வெங்காயம் வச்சு நீங்கள் சொன்னதுனால ஒரு அழுகிற சீன் ஒன்று இருக்குது. பொண்ணு வந்து இறந்துடும். என் பொண்ணு அதை மடியில் வச்சு அழுகிற சீனு ரொம்ப நல்லா இருக்கும். இதை பார்க்கும்போது அந்த கண்ணீர் ஞாபகத்துக்கு வருது. அந்த இடத்துல வந்து படம் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீர் விடுவாங்க. அதுதான் இந்த வெங்காயத்துக்கு ஓகே கரெக்டாக ரிலேட் ஆகுது. ஓகே. ஸோ எமோஷனல் விஷயங்கள் படத்தில் எவ்வளோ இருக்கும்? 9966 நிறைய இருக்குங்க, நிறைய எமோஷனல் காட்சிகள் இருக்கு. ஓகே சூப்பர். நிறைய இருக்கும். அப்போ ஆடியன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாவே இருப்பாங்களா? இல்ல there will be a fluctuations. சிரிக்க வச்சுறாங்க, டக்குன்னு ஒரு ஹாரர் வருது, அதுக்கப்புறம் டக்குன்னு எமோஷனல் ஆகுது, டக்குன்னு ஒரு கருத்து. ஸோ இந்த மாதிரி கிராஃப்ல தான் போகும். ஸோ ஒரே இதுல வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. என்னடா இது ஒரே எமோஷனலாவே இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் நோ மிக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். யா சூப்பர் நைஸ்.
இப்ப அடுத்து சரா ஆ, நானா? ஆமா எந்த டீசர்? மசாலா பிளாக் மின்ட் நான் மசாலா. மசாலா. ஓகே. மசாலால ஏதாவது மசாலா கில் நல்ல விஷயம் வந்திருக்கு ப்ரொடியூசர் சாருக்கு. பணம் காசு வந்திருக்கு. காசு சூப்பர். பணம் துட்டு மணி மணி. எஸ். அது தெரியும் சக்சஸ் படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகிடும். நான் 100 கோடி கலெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணோம்னா நோட்டீஸ் வந்துடும். ஓ. எனக்கு மட்டும் இல்லை, டோட்டல் அது எல்லாம் சமாளித்து தான் அவங்க வெளியே வரணும். சோ ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் ரெண்டுமே நீங்க. சோ கொடுத்த பட்ஜெட் நீங்களே ப்ரொடியூசருங்கிறதுனால நீங்களே ஒரு பட்ஜெட் கொடுத்துருப்பீங்களா? அந்த பட்ஜெட்குள்ள முடிச்சிட்டீங்களா இல்ல டைரக்டரா ஒரு மாதிரி பட்ஜெட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை இல்லை, முதல்ல பட்ஜெட் சிம்பிளாக போட்டோம், ம். இது மாதிரி எடுத்து இப்படி பண்ணலான்னு. அப்புறம் கொஞ்சம் அப்படியே கூட போயிட்டே இருந்தது, கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாமே அப்படின்னும் போது பட்ஜெட்டை இது வரைக்கும் பார்க்கல. ம். கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொடுத்தவங்களே இன்னும் கணக்கு கொடுக்கல. ஓகே. அதனால் அது அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டோம். செட்டில் பண்ணியாச்சு. யாருக்குமே இதில் கணக்கு கொடுத்தவொன்னு தான் தெரியும். ம். படம் கொடுத்துட்டோம், அந்த அக்கௌண்ட்ஸபிள் கொடுத்தா தான் என்னென்னு கணக்கு அந்த பட்ஜெட் வந்து தெரிய வரும். கணக்கே பார்க்காம செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத எவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் உண்மை. ஓகே. ஏன்னா படத்துக்கு எப்படி அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து வெறும் சாங்ஸ்ல மட்டும்தான் நான் கொஞ்சம் கிராண்டியரா பார்த்தேன். ஏன்னா நம்ம அபார்ட்மெண்ட்ல பண்ணியிருக்கோங்கிறதுனால அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. பட் ஆஃப்டர் தட் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி மெனக்கட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அட்லீஸ்ட் அதுக்காகவாவது அவங்க போட்ட பணம் அவங்களுக்கு திரும்பி வரணும். நிச்சயமா. கண்டிப்பா. அண்ட் அதே மாதிரியே நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளமே நடிச்சிருக்கல 1966ல. ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நீங்க கொடுக்குற காசை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லாம இதுதான் என் பட்ஜெட், இவ்வளோ வந்து எனக்கு சேலரி வேணும், ரெம்யூனரேஷன் வேணும் அப்படின்னு வந்து சொன்னாங்களா? இல்லைங்க, இது வரைக்கும் இல்லைங்க. பேர் சொல்ல வேணாம், பட் அந்த மாதிரி யாருமே இல்லைங்க, என்கிட்ட இது வரைக்கும் வரலங்க. இது வரைக்கும் யாருமே கிடையாது. ஓகே. யாருமே இவங்க டிமாண்ட்லாம் ஃபர்ஸ்ட்ல வைக்கல. கேட்டாங்க, அப்புறம் அவங்க நம்மகிட்ட பழகின பிறகு ஒன்றும் எங்க கொஞ்சம் ப்ரொடியூசருக்கு control நல்ல இருந்தாங்க. மனசுங்க. முதல்ல அப்புறம் அதெல்லாம் சரி, அது இப்போ அது முதல்ல எல்லாருக்கும் உள்ளது தானே. அது கொடுப்பாங்களா இல்லை, இது எல்லாரும் முதல்ல பண்ணும்போது அவங்ககிட்ட இருந்தது. அப்புறம் அவங்க ம். ரொம்ப இதாகிட்டாங்க. அதெல்லாம் Okay. ஒன்றும் இல்லை, யாரும் ஒருத்தர் கூட கிடையாது. ம். நீங்கள் அப்புறம் அனுப்புங்கன்னு தான் போயிருக்காங்க ம். நிறைய பேர். ஓகே. அதில் புஜி பாபுலாம் பணமே கேட்கல, நான் ஏன் அனுப்பலன்னு கேட்டேன். அவர் டப்பிங் தர வந்து என்ன நீங்கள் பணம் வாங்காமறீங்க சார்? நீங்கள் என்ன சார், அவர் ஒருத்தர் இன்னொருத்தர் சிஜி பண்ணவர், ஆ. அவர் என்னங்க நீங்கள் பணமே வாங்க மாட்டேறீங்க அப்படின்னா, மூஞ்ச பார்த்தா தெரியாதா சார்? என்ன மூஞ்ச பார்த்தேன்னா, நீங்கள் கொடுத்துருவீங்க சார், நான் பண்ணிட்டே இருக்கிறேன் சார். ம். இது அப்படி கிடையாது. எல்லாரும் நிறைய படங்கள் நானே பண்ணியிருக்கிற படங்கள்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷம் ஆயிடுச்சு ஒரு சில படங்கள் எல்லாம் பண்ணி. இப்போ வரைக்குமே ஃபோன் பண்ணி கெஞ்ச வேண்டியதா இருக்கும் பேமெண்ட்ஸுக்காக. கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியாது. அவ்வளோதான் போல அப்படின்னு விட்டது கூட உண்டு. இப்படி இருக்கிற இதுல ஒரு நாள் ஷூட்டிங்கோ இல்லை 2 நாள் ஷூட்டிங்கோ இன்னும் இருக்கிற வரைக்குமே வந்து இவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த குறையும் வைக்கக்கூடாதுப்பா, அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம். நம்ம எந்த குறையும் வைக்காம நல்லபடியாக அவங்களை ட்ரீட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு செட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம எப்படி இதெல்லாம் கரெக்டான செட்டில்மெண்ட் எல்லா ஆர்டிஸ்டுக்குமே பண்ணியாச்சு. எவ்ரி சிங்கிள் பர்சன். ஓகே. சோ நீங்க Not சொன்னீங்களா just நிறைய salary வந்து இன்னும் பெண்டிங்லயே இருக்கு. அது எவ்வளவு லாக்ஸ் வந்து இன்னும் வந்து கொடுக்காமயே அப்படியே காத்துட்டு இருக்கு. அது பல லட்சம் இருக்கு, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. Bounce ஆயிக்கிட்டே இருக்கா இன்னும்? பவுன்ஸ் ஆயிட்டே இருக்கு, என்ன பண்றது? Okay. தெரியல. அது மேபி மகாலட்சுமிங்கிறதுனால அப்படி இதை அந்த பார்த்துட்டு பொண்ணுக்கு கொடுத்துருவாங்க. எதுக்கு கொடுக்கணும் இதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆ. பட் அது பல பேர் அது ஒரு ஹோல்லையே வச்சிருக்காங்க. ஓகே. இன்னும் நிறைய லாக்ஸ் காத்துட்டு இருக்கு. வந்துடும், நீங்கள் கரெக்டாக போடுங்க. ஓகே. நிச்சயமா. அண்ட் அதே மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் salary எவ்வளோ? 100 rupees. 100 rupees. ஓகே. இதே மாதிரி ஆ. ஒரு இடத்துல உட்காந்து இதே மாதிரி ஒரு ஃபிலிம் டீமை இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஒரு ஜாப். ஆ. தட் வாஸ் ஆக்சுவலி செகண்ட் ஜாப். ஃபர்ஸ்ட் ஜாப் வாஸ் லைவ் ஷோ. ஓகே. காலர்ஸ் அட்டென்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு லைவ் ஷோ. ஐ 100 rupees per episode. ஓகே. ஸோ சாட்டர்டே சண்டேஸ் ஐ யூஸ் டு ஒர்க். சாட்டர்டே சண்டே அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்த்தா 800 rupees மந்த்லி ப்ளஸ் 200 கன்வென்ஸ். 1000 rupees வாஸ் மை மந்த்லி. ஓகே. 1000. Yeah, this was somewhere around 2008 beginning. ஓகே. 2007 end, 2008 beginning. ஆஹா, நைஸ். சோ 100 rupeesல இருந்து இப்ப crores கணக்கா போற அந்த ஒரு அச்சீவ்மென்ட், அந்த ஒரு சாதனை எப்படி பாக்குறீங்க? க்ரோஸா கேட்க நல்லா தான் இருக்கு, வாவ் அப்படின்னு. ஆனா இங்க காசுங்கிறது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாதுங்க. காசு
ஐ டோன்ட் ஃபீல் மணி இஸ் சம்திங் லைக் நீ வந்து இப்போ கோடி வாங்குற இல்லை லட்சம் வாங்குற அது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்கல. ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்டில் நம்ம வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு அதை பல மக்களுக்கு அது பிடிச்சி போய் அதில் நமக்கு வர கைத்தட்டல் தான் நான் பெரிய விஷயமா பார்க்குறேன். ஸோ அது வந்துருச்சுனாலே எனக்கு போதும். அதுக்காக ஓகே. பணம் வேணாம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ப்ரொடியூசர்ஸ், எனக்கு பணம் கொடுக்காத ப்ரொடியூசர்ஸ், நீங்கள் தானே சொன்னீங்க கைத்தட்டல் வேணும்னு வாங்க தட்டுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடாதீங்க. சி தட் இஸ் லைக் ஃபார் லிவிங் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அதுதான் பெருசாக தோணும். ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ சீரியல்ஸ்ல வந்து ரக்ஷிதா மகாலட்சுமி நடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மூவிஸ்ல வந்து த salary இஸ் pretty high அப்படிங்கிற ஒரு ரீசன் It's அப்படின்னு. not because of salary is pretty high or it's not because of any other reason. படங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். படங்கள்ல எனக்கு கால் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இப்போ கூட எனக்கு கூப்பிட்டாங்கன்னா சீரியல்ஸ்ல பண்றதெல்லாம் I'll be the first happiest person to go join my சின்னத்திரை. இதையும் பண்ணலாம் அதையும் பண்ணலாம். எதுக்கு அங்கே ஒன்றும் ஸ்பெஷலாக நம்ம பண்ண மாட்டோம்ல. எல்லா இடத்துலையுமே அதே ஆக்டிங் தானே. அதே டெடிகேஷனோட தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நான் சந்தோஷமாக தான் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கேற்ற ஒரு கேரக்டர் அதுக்கேற்ற ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா I'll be the happiest person to work. ஓகே. அப்ப ரெடி சீரியல்ஸ்க்கும் நல்ல ரோல் கிடைச்சா ரெடி. டெஃபினெட்லி வை நாட். சீரியல்ஸாக இருக்கட்டும் வெப் சீரிஸாக இருக்கட்டும் வை நாட். ஆஹா, வெரி நைஸ். சூப்பர். ஸோ அடுத்து நீங்க தான் சூஸ் பண்ணும். பிளாக் ஆ மின்ட்டா? பிளாக் போலா. பிளாக் டீ போயிடலாமா? பிளாக் டீ உள்ளே எரேசர். எஸ். என்ன கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயத்தை நீங்க உங்க லைஃப்ல எரேஸ் பண்ணுவீங்க? எஸ். நீங்க ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்றீங்க. டெஃபினெட்லி. அவ்வளோ அடிபட்டா எல்லாருமே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தான் ஆவாங்க. லைஃப் இந்த ஒரு விஷயம் லைஃப் அப்படி ஒரு அடி விடும். ஒன்னொன்னா ஒரு மாசம் ஒவ்வொரு நாளும் ஒரு அடி விடும்ல. அப்போ கண்டிப்பா பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஆயிடலாம். கண்டிப்பா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து இரேஸ் பண்ணிடணும்ப்பா என் லைஃப்லனா எந்த ஒரு விஷயம் சொல்லுவீங்க? Obviously my bad days, my bad times, my very most டிப்ரெஷனில் இருந்த ஒரு சில நாட்கள் அதெல்லாம் யோசிக்கும் போது இப்போ நானா அப்படி இருந்தேன், நானா இதெல்லாமே கோ த்ரூ பண்ணேன் அப்படின்னு இப்போ தோணும்ல. ஏன்னா டைம் தானே எல்லாமே மாற்றும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் Okay. நினைக்கிறேன். ஆனால் எரேஸே பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். பிகாஸ் இட் ஹஸ் taught me very beautiful experiences. அதை எரேஸ் பண்ண வேணாம். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆக்சுவலி. ஓகே. அது நமக்கு தேவை. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம யோசிக்க தான் நம்ம அடுத்து ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுவோம். ஸோ எரேஸ் பண்ண வேணாமே. எல்லாமே இருக்கலாம். இருக்கலாம். ஓகே. இருக்கலாம். ஆனா அந்த விஷயங்களை கொஞ்சம் மாத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதெல்லாம் தோணாது. அதெல்லாம் நம்ம தோணினாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தோணவும் வேணாம். ஒரு சில விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னா இட் ஹேஸ் சம் ரீசன். சும்மா எல்லாமே ரீசன் இல்லாமல் நடக்கவே நடக்காது. இப்போது நானே வந்து ஒரு படம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்னா அதில் எனக்கு ஒரு தப்பான விஷயம் நடக்குதுன்னா இட் இஸ் டீச்சிங் யூ சம்திங் ரச்சிதா. யூ லேர்ன் ஃப்ரம் தட் அப்படிங்கிறது தான் நான் எடுத்துப்பேன். எதுக்கு அது தப்பாக போகுது அப்படிங்கிறது இல்லாமல் இதனால எனக்கு ஒரு விஷயம் இது நடக்குதுன்னா அடுத்து நான் அதை கரெக்ட் பண்ணிப்பேன். அடுத்து இன்னொரு விஷயத்தில் நான் அதை சரியாக பண்ணுவேன். இப்படி தான் நான் எடுத்துப்பேன். ஸோ எல்லாமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ எரேஸ் அப்படிங்கிறது வேணான்னு தோணுது. ஓகே. எதையும் வந்து erase பண்ண எதையும் எரேஸ் பண்ண தேவையில்ல. ஓகே. நைஸ். அண்ட் அதே மாதிரி நீங்க சொல்லுங்க 9966ல ஆர்டிஸ்ட் வந்து பயங்கர கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த டியூரேஷன் காரணத்தினால யாரோட சீன் இரேஸ் ஆயிருக்கு? அது சீன் எரேஸ் பண்ணிருக்காங்க. அப்படியா? அப்புறம் என்ன யாரோட சீன்? நான் வந்து சீனை எடிட் பண்ணல. கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆனா அந்த சீனும் அது இப்படியும் சொல்லலாம். ஆமாம் ஆமாம். பூன்னு சொல்லலாம். கஷ்டப்பட்டு மேம் வந்து அவ்வளோ இல்லை அது கஷ்டப்பட்டு நடிக்க வச்சு. மக்களுக்கு போய் சேரும்போது ஆ. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அதை எடுத்திருக்கும். ம். ஆமாம். அது எனக்கு ஒரு சீன் எடுத்தது தான் கஷ்டமாக போச்சு. இவங்க அந்த குழு இது வந்து ரொம்ப அது நானாக பிடிச்சி சண்டை போட்டு இவங்களை பண்ணேன். அன்னைக்கு ஆக்சுவலி சண்டை நடந்துச்சு. நான் பண்ண மாட்டேன் சார், வேணாம் சார் நான் இல்லம்மா எனக்காகம்மா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பண்ண வச்சுட்டு இன்னைக்கு அந்த சீனை கட் பண்ணியிருக்காங்களா. அதெல்லாம் வச்சு Full-ஆ feelings. பண்ண உடனே கொஞ்சம் அதிகமான உடனே சரி ரைட்டு இது அடுத்த படத்துக்கு இதை வச்சு இவங்களை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? அடுத்த படத்துக்கு புக்கிங் பண்ணியாச்சு. அவங்க தான் வரணும். ஓகே. இது காமெடி இவங்க சாம்ஸ் சார் அப்புறம் இவங்க 2 பேர் பண்ண அந்த மொட்டை மாடி சீனும் கட் பண்ணிருக்கீங்களே. அதுவும் கட் பண்ணிட்டோம். ஆமா. நான் ரொம்ப அவங்க இன்டர்வியூல உட்காந்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அவங்க பண்ணிருக்கிற சீனு. ஆனா நான் தூக்கிட்டு எடிட்டிங்லன்னு சொல்லிட்டாங்க. அது வேற எங்களுக்கு அதுக்கு மேலே தெரியல. ஆ. ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த அந்த டைம் scenes தான். டியூரேஷன். எல்லாமே எதுவுமே நாங்கள் எடுத்ததில் வந்து எதுவுமே கட் பண்ணுற மாதிரி சீன் எதுவுமே கிடையாது. ஒன்று கூட தப்பாகவே எடுக்கல. ஆனால் எடுத்தது வந்து வருத்தப்பட்டு தான் செய்கிறேன் நான். ஓகே. ஏன்னா Deleted scenes ஆ தான் போட எடுத்தேன்னு நாங்கள் வந்து கரெக்டாக அந்த 2 மணி நேரமும் 8 நிமிஷம் தான் மொத்தத்திலே வச்சுருக்கோம். முடியும். ஓ. அதுக்கு மேலே போனால் ஆடியன்ஸ் வந்து
தப்பாக போயிடுமே, அவங்க அவ்வளோ உட்கார மாட்டாங்க. ஓகே. அவங்களையும் உட்கார நாங்கள் வைக்கணும்னு. அவங்களும் பார்க்கணும்ல. ம். அவங்களும் பார்க்கும்போது ஓ வீடியோ நல்லா இருக்கு ஓகே. அப்படின்னு அதுக்காக வேண்டி பண்ணோம். அது ஒன்று தான் நாங்கள் இதில் அழிச்சது. அது டெலீட்டட் ஆனா, சீன்ஸ்ல வந்து ரிலீஸ் டெலீட் பண்ணிடுவீங்கல்ல? பண்ணல. அது திருப்பி அடுத்ததுக்கு கொண்டு வந்துருவோம். ஓ, அடுத்ததுக்குன்னா? கன்டினியூஷனா? அடுத்த படத்துக்கு நாங்கள் பார்ட் 2 இருக்குல்ல, ஆ. அதில் நாங்கள் இதை சும்மா சீரிஸ், நாட் சும்மா சீரிஸ், அதெல்லாம் வேல்யூபிள். அது அக்ரிமெண்ட் போட்டுருங்க பார்ட் 2ல எந்த சீன்ஸும் டெலீட் பண்ணக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு நடிக்கிற சீன்ஸ் அந்த எல்லாம் ஒரு வார்த்தைகளும் மக்களுக்கு போய் நல்லா சேரக்கூடிய இது அந்த காமெடி. அதனால் அதை வந்து கண்டிப்பாக விட முடியாது. இன்னும் ஒரே ஒரு டீ தான் இருக்கு, பாத்துட்டோமா? யா, மின்டி. இது யாரு? மின்டி 2 பேருக்குமே தான். அப்படியா? எஸ். மின்டி உள்ளே சாக்லேட்டா? ஹல்வாவா? அல்வா. என்ன கேள்வியா இருக்கும்? யாருக்கு கொடுப்பீங்க ஹல்வா? அதான் வாழ்க்கையிலேயே கிடைச்ச மறக்க முடியாத அல்வா. இது அல்வானே எனக்கு தெரியாம போச்சுப்பா. எனக்கு அல்வா கொடுத்துட்டாங்க அப்படின்னா யார் கொடுத்த அல்வா? எனக்கு போன படத்துல கொடுத்தாங்க. செம்மையான ஒரு ஹல்வா. என்ன அல்வா கொடுத்தாங்க? இந்த ஹல்வா தான். மொத்தமாவே அல்வாவா? மொத்தமாவே ஹல்வா தான். சொன்னது வேற, நடந்தது ஒண்ணா? கைண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அது வந்து உங்களுக்கு கிடைச்ச அல்வா. 1966 படத்துல அல்வா மாதிரி யார் ரொம்ப ஸ்வீட், பயங்கர ஸ்வீட்டஸ்ட் அப்ப நானும் அதுக்கே ஆன்சர் பண்றேனே. எனக்கு மட்டும் எதுக்கு நீங்களும் ஹல்வா சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எனக்கு மறுபடியும் கேளுங்க. ஸோ 1966 படத்துல யார் வந்து அல்வா மாதிரி ரொம்ப ஸ்வீட்? ரச்சிதா மகாலட்சுமி. ஏன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஆசைதான். கண்டிப்பா கிடையாது. அங்க இப்போ நான் பேச பேச அங்க ஒருத்தர் கையாட்டிட்டு இருக்காங்க. சரி, அவங்க பேரே நான் சொல்லிடுறேன். மிஸ்டர் கேமராமேன். கேமராமேன் அவர் வந்து எதுக்கு ஸ்வீட்னு சொல்றேன்னா, நான் அவங்க கூட சண்டை போட்ட அளவுக்கு வேற யாரு கூடயும் நான் சண்டை போடல. அப்படி மூஞ்சி காட்டுவேன், அவ்வளோ சண்டை போடுவேன். பட் ஸ்டில் அட் த எண்ட் ஆஃப் த டே ஹில் கம் அண்ட் அவரே வந்து பேசுவார். சரிடா விட்ரா, நம்ம படம் தானே, நம்ம தானே அப்படின்னு சொல்லி ஹில் கம் அண்ட் டாக். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அவர் ஸ்வீட். அண்ட் அதுல பாதி நம்ம இவருக்கு டைரக்டர் டைரக்டர் ப்ரொடியூசர். ப்ரொடியூசருக்கு. ஓகே. நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க அல்வா? அல்வானா கேமராமேனுக்கும் இவங்களுக்கு தான் கொடுக்கணும். வேற யாருக்குமே நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பாவம் ஏங்க, ஆர்டிஸ்ட். 2 பேர். அந்த அவர் தான் technicians. முக்கியமாக நிறைய அல்வா கொடுத்தாரு எனக்கு. நம்மளை நிற்க வச்சுட்டு காலைல வந்து இங்கே செட் பண்ணு, இவங்களே ஃபோக்கஸ் பண்ணே இருப்பார். வேற அது உங்களுக்கு கிடைச்ச அல்வா. மற்றதெல்லாம் மற்றதுக்கு யாரும் ஓகே. கிடையாது. எல்லாமே ஸ்வீட்டாக இருந்தாங்க. ஓகே. ஒரு யார் அங்கே சின்ன டெக்னீஷியன் கூட எங்ககிட்ட விட்டு போகல. அது ரொம்ப இந்த படம் எடுத்தது ஏதோ ஒரு பெரிய சாதனை மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பா. அவங்க அவ்வளோ பேர் என்கிட்ட பழகினது. சூப்பர் சார். எனக்கு நான் யாரும் அல்வா கொடுக்கல. வெரி ஸ்வீட் ஆன் செட்ஸ் வாஸ் ஸ்வேதா ஆல்சோ. ஓகே. ஸ்வேதா, ஷி வாஸ் ரியலி ஸ்வீட். அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப பிடிக்கும். நான் எஸ்எம் பண்ணும்போது அவங்க ஒரு வாட்டி வந்து ஒரு ஃபேன் கேர்லாக அவங்க என்கிட்ட வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் இந்த இதில் அவங்க நடிக்கும்போது, அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், என்னடா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஷீ ஷேர்ட் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் எஸ்எம் பண்ணும்போது நான் வந்து உங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு நான் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க யூ வெரி க்யூட் அப்படின்னு எல்லாம் சொல்லி எனக்கு அனுப்பியிருக்கீங்க. ஆப்வியஸ்லி எனக்கு அது ஞாபகம் இல்லைல்ல, ஸோ மறந்துருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டிட்டு அதையும் இதையும் நான் போடணும் அப்படின்னு சொல்லி ஷி வாஸ் வெரி ஸ்வீட். ஸோ ஈவன் ஷீஸ் கியூட். ஸ்வேதாக்கும் ஒரு குட்டி பீஸ். யா, அவங்க எனக்கு ஃபேன். எனக்கு ஃபேன் வாங்கி கொடுத்து ஃபேன். இவங்கெல்லாம் ஃபேன் வச்சுட்டு நிற்பாங்க. ஆர்டிஸ்ட்லாம். எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் அப்படியே சொன்னேன்ல, சும்மா பண்ணேன், தெரியாது. அப்புறம் மறுநாள் போயிட்டு உங்களுக்கு இவ்வளோ வேர்த்து கொட்டுது, ஃபேன் வாங்கி கொடுத்தாங்க. காலையில் எடுத்து வந்து நைட்டே ஆர்டர் பண்ணி சொன்னாங்க. நான் உங்கள் ஃபேன் சார், அதனால ஃபேன் கொடுத்தேன். வெரி ஸ்வீட். நைஸ். ஸோ டீ பார்ட்டி அற்புதமாக முடிஞ்சிருச்சு. நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அழகா பதில் சொன்னீங்க. பட் எனக்கு கொஞ்சம் ஃபீல், பாவக்காய் ஜூஸ்லாம் பனிஷ்மெண்ட் ஜூஸ் யாருமே குடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். பேக் டு பேக் வந்து 2 செக்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த செக்மெண்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே ஃபாஸ்டா பதில் சொல்லணும். ஓகே. ஃபாஸ்டா பதில் சொல்லாம கொஞ்சம் ஸ்லோ பண்ணாலுமே வந்து இந்த பாவக்காய் ஜூஸ் ரேபிட் ஃபயர் மாதிரியா? எஸ், ரேபிட் ஃபயர் மாதிரி. இந்த செக்மெண்ட் பேர் வந்து இதுவா அதுவா. சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டார ஒரு திஸ் செக்மெண்ட். ஆர் தட். ஸோ இப்போ வந்து உங்களோட சாப்பாடு ஃபேவரட்ஸ்லாம் வந்து ஆடியன்ஸ்ட்டு சொல்லணும். ஓகேவா? இப்போ இதுதான் சோஷியல் மீடியால எல்லாரும் பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நீங்க என்னென்ன சாப்பாடுலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா, அது ஆடியன்ஸ்க்கும் வந்து தெரிஞ்சுப்பாங்களா. ஓகேவா? இதுவா அதுவா செக்மெண்ட் ரெடியா? ரெடி. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? ரெண்டும் இல்லை. பிரியாணியே இல்லையா? ஐ எம் லிவிங் அ டிப்ரெஸ்டு லைஃப். நோ பிரியாணி, நோ எனக்கு பிடிச்ச சாப்பாடு எதுவுமே கிடையாது. ஐ எம் லிவிங் அ வெரி டிப்ரெஸ்டு when it comes to food. எதனால? டயட்னாலயா? ஆமாப்பா. வாரத்துக்கு ஒரு நாள் கூட சீட் டே இல்லையா?
அப்படியே பிடிச்சதுன்னா மேபி ஐல் கோ வித் ஒன்லி ரைஸ். அதாவது எனி சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, எனி ரைஸ். எனி ரைஸ் தான். ஓகே. நான் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி எவ்ரி சண்டே. எவ்ரி சண்டே. ஆ இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? கறி குழம்பு. கறி குழம்பு. யா. சட்னி சாம்பார். வேற வழியில சார், இதுதான் ஆப்ஷன்ஸ் 2, மீன் குழம்பு இல்ல கறி குழம்பு. மீன் குழம்பு தான். மீன் குழம்பு. ஓகே. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயாவா? ஆட்டுக்கால் பாயா? ஆட்டுக்கால் பாயா. நான் ஆட்டுக்கால் சாப்பிட மாட்டேன். ஆனால் வெறும் பாயா மட்டும், ஐ மீன் அந்த கிரேவி மட்டும் தான் சாப்பிடுவேன். ஏன் அப்படி why not வச்சுக்கலாம். ஆட்டுக்கால்? எனக்கு பிடிக்காது அது. பிடிக்காது. நான் ஆட்டுக்கால். ஆட்டுக்கால் பாயா. ஓகே. தயிர் சாதமா தக்காளி சாதமா? ஓ, 2 பேரும் 2 கண்கள் மாதிரி. ஹவ் இஸ் திஸ்? சரி, ஓகே. தயிர் சாதம். தயிர் சாதம். தயிர் ஓகே. சாதம். நான் கேட் ரைஸ் தான். கர்ட் ரைஸ் தான். ஓகே. பீட்சாவா பர்கரா? வேற வழியே இல்ல, சர்வைவல்க்கு சாப்பிட்டே ஆகணும். சர்வைவலுக்கு சாப்பிட்டே ஆகணுமா? ஐல் கோ வித் பிஸ்ஸா. பீட்சா. நான் அதே மாதிரி சாப்பிட மாட்டேன். அதனால பீஸா மட்டும் சொல்லுவேன். பிஸ்ஸா. நான் சாப்பிட பூரியா பொங்கலா? நோ ஆயிலி. ஸோ பொங்கல். பொங்கல். ஓகே. பொங்கல் தான். பொங்கல் தானா? நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? நூடுல்ஸ். ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் 65 பிரெட் ஆம்லெட்டா? பிரெட் ஆம்லெட். 65 மதிக்கவே இல்ல. ஓகே. பிரெட் ஆம்லெட் தான். பிரெட் ஆம்லெட். மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? முட்டை போண்டா. முட்டை போண்டா. முட்டை போண்டாக்கு இல்லாத ஃபேன்ஸா? நைஸ். மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி. ஓகே. நண்டு ரசமா தக்காளி ரசமா? நண்டு ரசம். நண்டு ரசம். நான் நன்றி ரசம் தான். ஓகே. எனக்கு எல்லாமே அவங்க சொல்ற பதிலாவே இருக்கு. நீங்க பண்ணிட்டு இருக்கிற இன்டர்வியூ டைம் தெரியுமா? எனக்கு தக்காளி வந்து அலர்ஜி. சாப்பாடுல இப்படி பண்ணி தக்காளி எனக்கு அலர்ஜி. அதனால ஃபைனலா ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ். சரி, நான் ஹீரோயின்ஸ்னா ஆப்பிள் ஜூஸ் தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சப்ப ஆப்பிள் ஜூஸ் அப்படி இல்லையா? அது சும்மா ஸ்டைலுக்கு சொல்லுவாங்க. ஆரஞ்சு ஜூஸ் தாங்க. நானும் ஆரஞ்சு தான் சாப்பிடுவேன். ஓகே. நைஸ். சோ இந்த செக்மெண்ட் அற்புதமாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா? இந்த செக்மெண்ட் பேரு வந்து எஸ்பிரெசோ. அந்த எஸ்பிரெசோ இருக்கும்ல, அந்த காஃபி கசப்பா இருக்கும்ல. ஆனா நம்ம கேள்விகள் கசப்பா இருக்காது. ஃபாஸ்டா பதில் சொன்னோம். ஆனா ரூல்ஸ் இருக்கு. நான் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டாலும் நீங்க தமிழ்ல தான் பதில் சொல்லணும். ஓகேவா? சோலி முடிஞ்சது. கொஞ்சம் வந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வந்தாலுமே அந்த ஜூஸை குடிச்சிடணும். அண்ட் நான் கேட்குற கேள்விகளுக்கு சினிமா டைலாக் வந்து பதிலா சொல்லக்கூடாது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகேவா? சினிமா டைலாக பதிலா முடிக்க கூடாது. ஓகே? ஃபர்ஸ்ட்லேயே நான் அவுட் ஆயிடுவேன். ஆரம்பிச்சிடலாமா? நான் ஒரு நடிகை. ஓகே. நான் ஒரு ப்ரொடியூசர். ஐயோ, சரி 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 சரி. ஒரு வார்னிங். அதான் மாறி. இல்ல வார்னிங் கொடுங்க. ஹீரோயின் சொன்னாங்க குடிச்சே சாப்பிடணுமா? ஆகணும். அப்படி இப்படி சொல்லிட்டு இந்தாங்க. பாவக்காவா? ஆமா. பாவக்காய் பிடிக்குமா எனக்கு? அப்பலாம் பனிஷ்மென்ட். இத கூட தெரியாம இருக்கீங்க. ஓ சூப்பர். ஓகே. அடுத்து வந்து என் வழி. அற்புதமான வழி. சூப்பர். என் வழி. தனி வழி. எடுங்க. கொடுங்க கொடுங்க. நான் என்ன சொன்னேன்? சினிமா டைலாக். சினிமா டயலாக் சொல்ல கூடாது. அது சினிமா டயலாக். வழி. தனி வழி. தலைவர் டைலாக். அதான் நம்ம அதுல அன்ஃபிட் ஆயிடுவாங்க. சொல்லிட்டு நான் முதல்ல சொன்ன ஃபெயிலியர் ஆயிடுவேன். திருப்பி குடிக்கணுமா? நல்லா தானே இருக்கு, குடிங்க. அவ்வளவுதான், நீங்க அவுட் ஆயிட்டீங்க இந்த செக்மெண்ட்ல இப்போ. அப்படியா? இதோட ஆமா. கண்ணை மூடி குடிக்கணுமா? அப்ப நான் மட்டும் விளையாடணுமா? சரி. நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. கம் ஆன், we can do it. I love. எனக்கு வந்து தக்காளி சாதம் மிகவும் பிடித்த ஒரு உணவு. ஓகே. நேசிக்கிறீங்க. ஆமாம். I hate. எனக்கு வந்து தவறா ஒரு சில விஷயங்கள் செய்கிறவங்கள பார்த்தா பிடிக்காது. அற்புதம். அவங்கள நான் வெறுக்கிறேன். நைஸ். என் வாழ்க்கையில் சினிமா. கடவுள். நான் அடிக்கடி சோகமாக இருப்பேன். ஓகே. என் வாழ்க்கை அற்புதமானது. ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்கள ரசிக்க வைக்கிறது. எனக்கு கோபம் வந்தா நானாகவே இருக்க மாட்டேன். நான் ஜாலியா இருந்தா சந்தோஷமாக இருப்பேன். ஓகே. என் காதல் புனிதமானது. ஓகே. நான் கேட்டது. என்னம்மா போயிட்டே இருக்கேன், சொல்லணும் ஃபாஸ்டா. என்ன கேட்டீங்க? நான் கேட்டது நல்லா இருக்கணும்னு. எனக்கு கிடைத்தது நல்லா இருக்கணும்னு. ஓகே. அடிக்கடி சொல்ற வார்த்தை சந்தோஷமா இருங்க. அடிக்கடி சொல்ற போய் நான் சந்தோஷமா இருக்கேன். ஓகே.
கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. சூப்பர். இந்த செக்மெண்டோட வின்னர் ரச்சிதா மகாலட்சுமி. இதை நான் முதல்ல சொல்லிட்டேன், நம்ம இது வராது, அவங்க தான் கரெக்டு. சூப்பர். ஜெயிச்சிட்டாங்க. பாராட்டுக்கள். அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறதுக்கு வரல, இல்லைன்னா கூட நான் சொல்லியிருப்பேன். ஓகே, நைஸ். அண்ட் ஷோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட சொல்லணும், ஏன் வந்து 9966 படத்தை தேட்டர் போய் பார்க்கணும், தேட்டர் போய் பார்த்தா என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு 2 பேருமே சொல்லுங்க. இதில் விநாயகர், புத்தர், கருப்புசாமி இவங்க 3 பேர் இருக்காங்க. பெண்கள் மேலே இன்னும் மரியாதைகள் அதிகமாகும். இந்த படம் பார்க்கும்போது ஒரு சீனும் ஒரு எமோஷனலாக இருக்கும், இசை ரொம்ப அழகாக இருக்கும், கதை கரு ரொம்ப அழகாக இருக்கும். இதை பார்க்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாகவும் இருக்கும், ஒரு கடவுள் படமாகவும் இருக்கும், ஒரு பெண்களுக்கு ஏற்ற படமாகவும் இருக்கும். அதனால் இது வரைக்கும் வராத ஒரு படமாக நாங்கள் எடுத்துருக்கோம். அதனால் மக்கள் போய் பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம், அவங்க பார்த்து தீரணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்கோம். அற்புதம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. சூப்பர் மேம். புது ப்ரொடியூசர் ஒரு முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு சில கஷ்டங்களை தாண்டி ஒரு ரிலீஸுக்கு வந்து வர்றதே கஷ்டம். ஸோ இப்படி இருக்கிற டைமில் வந்து மக்களாகி அவங்க தான் சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க. அவங்க படங்கள் பண்ணாதான் நிறைய நியூ கமர்ஸ், இவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, நான் நியூ கமர்ஸுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய பேருக்கு அது ஒரு வாழ்க்கையாக மாறும் அப்படிங்கிறதுனால ஸோ அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் ஒன் பாயிண்ட் விச் ஐ எம் டெல்லிங். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் உட்காந்து 2 மணி நேரம் நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா அதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த படம் பார்க்கலாம். ஆஹா, வெரி ஸ்வீட், வெரி நைஸ். அற்புதம், சூப்பர். அண்ட் நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, பின்னாடி பார்த்தா தெரியும். வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் அழகாக சைன் போட்டு ஞாபகார்த்தமாக கொடுப்பாங்க. 2 சூப்பர் செலிபிரிட்டிஸ் வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட சைன் வாங்கலைன்னா எப்படி? சைன் பண்ணிடலாமா? ஹவ் ஸ்வீட். ஓகே, டடா, இந்த கப் வந்து உங்களோட சைன்காக ஆவலா காத்துட்டு இருக்கு. ஓகே. வித் லவ் ரச்சிதா. நல்ல ஹேண்ட் ரைட்டிங் ஆக்சுவலா. இல்லை நம்ம இது என்னது சார் இது? அது நம்முடைய வாஸ்து கையெழுத்து. 2 பேரும் வந்து ரொம்ப கியூட்டா அழகா யதார்த்தமா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. 9966 மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். ஏன்னா எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சேனல், அது ஏன் எதுக்குன்னு எல்லாம் நீங்கள் கேள்வியே கேட்காதீங்க. பிகாஸ் ஐ லவ் ஜெயா டிவி. ஸோ மிகவும் பிடித்த சேனலில் நான் வந்து இன்டர்வியூ கொடுக்குறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். Thank you for coming. Thank you. Thank you. Okay மக்களே, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் வெரி கார்ஜியஸ் ஆக்ட்ரஸ் ரக்ஷிதா மகாலட்சுமி அண்ட் ஆக்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் MS மூர்த்தி ரொம்ப சூப்பரா போச்சு. அழகா கியூட்டா பப்ளியா நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Pavitra.